எத்திசையும் புகழ் மணக்க திசை டிவி. கருப்பு மாதிரி ஒன்று பண்ணிட்டான். இந்த 108 வடிகளையும் அழகான புஷ்பங்களை அலங்காரம் பண்ணி பூசித்து வருகிற நேரம் வரக்கூடிய வருகிறது. 108 வடிகளையும் 108 குழந்தைகளாக முதலாவது 2 பெண்ணாகும் மற்றொன்றே 106 குழந்தையாக பிறந்து வருகிறது. இந்த குழந்தையை பார்க்கும் போது அப்படிமா ராஜமன்னன் நெஞ்செல்லாம் பார்க்கிறது. ஆமா, எப்படி பிறந்திருக்கிறார்? ஆமா, எப்படி பிறந்திருக்கிறார்? பிறந்த நேரத்திலே காட்சி மூச்சின் சத்தம், ஒரே சத்தம், சத்தம் பண்ண மாதிரி. ஏன்னா கடுவாமூர்த்தி வாதை, நண்டி வாதை, தண்டி வாதை, ஏமவாதை, சாமவாதை, யாமவாதை, இரநெழுத்து வாதை. சரி, 108 வாதெல்லாம் ஏன் நிறைய இருக்கு. 2 பெண்ணாக பிறந்தனால் அந்த மாற்றமாக பிறந்தனால் அந்த திசைக்கு குலவாழையிலே பிறந்தனால் குலவாழ கண்ணி கண்ணி என்றும் இதன் அழகான குழந்தைகள் வருகிற நேரம் பிறந்த நேரத்திலே பசி பசி என்று வருகிறது. நேரத்துக்கு அப்புறம் குழந்தை நான் காப்பாமலாம் பெற்றோர்கள் இடத்துலதான் கேட்கும். வலது பக்கம் 2 தாய் தந்தைகள் எங்கே என்று ஓடி வருகிறார்கள். பிறந்தது ஒரு வாழைதான், பிறந்தது ஒரு வாழைதான், காட்சி பூசி சத்தத்தோடு அமுதுபடி வாங்குவது, அமுதுபடி வாங்குவது,
சரிடா. முதல் தெய்வம் யாருப்பா? யாரா இருப்பா? என் தாய் அந்தரை சக்தி. ஆமா. இரண்டாவது குலவராஜன். கண்ணி பூமியில வந்து பாடலாம். மன்னன் கருங்காலி வாதை. சரி. தேவவாதை, சமவாதை, இளநரத்து வாதைகளோடு வாதையோடு நடிகை வாதைனா கச்சேரி வாதை, மகனடி வாதை. கடுமாமூர்த்தி வாதிகளோடு வருகிறார்கள். எத்தனை வாதிகளுக்கு அதிபதி? 68 வாதிகள் அதிபதி. அவன் 21 பேரு கொண்டே ஏற்றது ஒரு மன்னகாலம். அவனுக்கு ஒரு பேர் கிடையாது, 21 பேர். ஆமா, மன்னராஜன். தாய் இடத்திலே எங்களுக்கு அமுதுபடி தாருங்கள் என்று சொன்ன உங்களை பார்க்கும் போது 108 பேரும் 108 விதமா இருக்கு. ஆமா, உங்களுக்கு எங்களால் அமுதுபடி தர முடியாதோ படைத்தாளவா பிரம்மன். ஆமா, அந்த ஈசனோட அருளால் ஈசனோட அருளால் அமுதுபடி எப்படி கேட்கிறார்கள்? சுவாமி, எங்களை படைத்த விவரம் என்ன? அதற்கு முன்பதாக எங்களுக்கு அமுதுபடி வேண்டும். பிறந்த எவ்வளவு நேரம் ஆச்சு? பசி தான் முடியல. பசி உரைக்க முடியவில்லை. ஆமா, ஆண்டவா பகவானை கைலாசநாதனுடைய இடத்திலே கேட்கக்கூடியவர்களை வாதையில் அமுதுபடி கேட்கிறார்கள். ஆமா, 108 வாதையும் கேட்குது. 108 வாதைகளை கேட்கிற நேரம் ஆண்டவர் சொல்லுங்களப்பா, சத்தம் கைலாசத்தில் எப்படி இருக்கு? காட்சி மூச்சின் ரத்தத்தோடு வருகிறார். அப்படி வருகிற நேரம் இந்த வாதையோட இடத்திலே சொல்கிறார் ஈசன். எப்படி சொல்லுகிறார்? வாதைகளே, உங்களுக்கு அமுதுபடி நான் தர வேண்டுமானால் என்ன செய்யணும்? கடலிலே சென்று சமுத்திரத்திலே சென்று கடல் அலையை எண்ணி வாருங்கள் என்று சொல்கிறார். அலை எப்படி வர முடியும்? அலைகளை எண்ண வேண்டும். தோண்டி மறையும். இந்த அலைகளை எண்ணி வந்தீர்களானால் உங்களுக்கு அமுதுபடி தாரேன் என்று சொன்னார். சரிதான். இந்த 108 வாழைகள் அமுதுபடிக்காகவே கடல் அலையை எண்ணி கொண்டிருக்கிற நேரம் ஒவ்வொரு வாதியராக மாண்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றா செத்து மடியுது.
செத்து மறைந்து அழகாக மேலே மருந்து கொண்டிருக்கிற நேரம் 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 என் தாயான அந்த இசைக்கு குலவாளை கண்ணி பார்க்கிறான். அந்த மார்க்கமாக நின்று கொண்டு ஆஹா அழகாக பிறம்பெடுத்து தட்டுகிறார். ஆமா அவரது கொலை ஓடுது அவரது பரம்பரை குழந்தைகளை சற்று எதிர்ங்க என்னங்க பிறம்பெடுத்து தட்டி குலவாள கண்ணி குலவ போட சரி அந்த எதுக்கு தட்டுதான் குலவாள கண்ணி குழம்பு விட குலவாள கண்ணி குலவை விட அந்த மார்க்கமாக ஆமா அந்த இசைக்கியானவள் பரம்பை கொண்டு அடிக்க பிறம்பு கொண்டு அடித்து தீர்த்தத்தை அள்ளி எறிந்தார். தாய் அந்த இசைக்கு குலவாள கண்ணி கிருபையாளை 106 வாதைகளும் சரி இவர்கள் தூங்கி நல்ல விழித்தது போல தூங்கி விழித்தது போல 106 வாதைகள் 106 வாதைகள் காட்சி மூச்சு இன்று வருவதையா நாங்க கடல் அலை எண்ணி வந்தோம். ஆமா வந்தோம் அதான் சிவபெருமான் எண்ணி நகைத்துக் கொண்டு அப்பா 106 வாதைகள் என்ன தெரியாதா கடல் அலை எண்ணுகின்ற நேரம் கடல் அலையிலே மாட்டி தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டது. ஆமா மறு உருவம் எடுத்து கொண்டு மறு உருவம் எடுத்து சரி எங்க வந்திருக்கிறார்? எங்க இந்த கைலாயம் வந்திருக்கிறார். அதனால் இந்த இடத்திலே நீ பொய் உரைக்க வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் உன் தாய் அத்தனைசைக்கினுடைய அருளாலும் புலவாள கண்ணி கிருபையாலும் மறு உயிர் பெற்று வந்திருக்கின்ற வாதைகளை வாதைகளே அதனால் உங்களுக்கு அமதுபடி இல்லை என்றார். பொய் உரைக்க பொய் சொல்லக்கூடாது. உலகில் கஷ்டப்படாத. இந்த 106 வாதைகள் சொல்லுகிறதும் என்ன சொல்லுகிறது சுவாமி மறுபடியும் ஏதாவது சொல்லுங்கள். நான் அழகாக எண்ணி வருகிறேன் என்று சொல்ல இந்த ஆண்டவன் சிவபெருமான் என்ன வருகிறார்? என்ன வருகிறார்? 106 வாதைகளை என்னுடைய சிறசில் இருக்கு பாரு இளம்பரை. இந்த இளம்பரை சிறிசடையை நீங்க எண்ணி பாரு. அதை எண்ணி பாரு. அப்ப பக்கத்துல இருந்தாங்க யாருமே சொல்லியிருக்காங்க. பக்கத்துல இருந்த அம்மை உமையவள் வாலிபரா சக்தி அவருடைய சிறிசடையை எண்ணி பாருங்க சொல்லு. அம்மா ஆமா சரி இந்த அழகான அந்த இசைக்கு குலவாள கண்ணி சரி அந்த அம்மை பார்வதியுடைய திரிகளை திரு சடையை சிக்கி அழகாக ஒவ்வொரு குழந்தைகளாக மாண்டு மடிகின்ற நேரம் என்ன